அது வந்து திடீர்னு சொல்லி பாஸ்கர் காலமானார். திடீர்னு சொல்லி அவர் உசிராக நேசித்த அவர் மனைவி ஜீவா அவங்க காலமானார். அதுக்கப்புறம் பவதாரணி ஒரே டாக்டர்னால் அவ்வளோ அன்பு, அவ்வளோ பிரியம். சும்மா அப்படி உட்காந்துருப்பாங்க, டாக்டர் வந்து அதில் கரண்ட் வந்த மாதிரி அவங்க இறந்து போகிறாங்க. அந்த 6 மணி வாசிட்டே இருக்கும், 6:30 மணிக்கு அந்த வண்டி போயிட்டே இருக்கும் பிரசாத் ஸ்டுடியோக்கு. எந்த ஸ்தலமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை, கம்ப்ளீட்லி அவருடைய உலகமே வேறு. இங்கே நம்ம உலகத்தில் அவர் இல்லை, இசை உலகத்தில் அவர் இருக்கார். அப்பப்போ இங்கே வந்துட்டு போகிறார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டுடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு, எத்தனை டைரக்டர்ஸை எழுந்திருக்காரு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தியேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தியேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இளையராஜான்னு போர்டு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க திடீர்னு கையை விரிச்சுட்டாங்க. எந்த பணமும் இல்லை, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் விட மாட்டார். கோர்ட்டுக்கு போனார், ஜெயிச்சார். எல்லா ரைட்ஸ், எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான். அவருக்கு தலைமை திஸ்திக்கு இல்லாமல் எந்த டிவிலேயோ, எந்த ரேடியோவில், எந்த படத்துலேயோ, எங்கேயோ கச்சேரி கான்சர்ட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லி 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க.